நம்முடைய பரிபூரண ஈமானை போக்கிவிடும் சொல் செயல். வரம்பு மீறி பயன்படுத்தப்படும் எல்லா அம்சங்களுக்கும் கூறப்படும் சொற்கள். அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். வரம்பு மீறுபவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் இவ்வாறு அழகாக்கப்பட்டு விடுகின்றன. அல்குரான் சூரா 10 வசனம் 12. நம் கண்மணி நாயகத்தின் அருள்மொழி. உங்களிடம் அல்லாஹ் 3 விஷயங்களை விரிக்கிறான். அதில் ஒன்று செல்வங்களை பயனற்ற வழியில் வீணாக்குதல் என்று நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஹல்ரத் முகீரா பின் ஷுஆபா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதார நூல் சஹீஹி புகாரி ஷரீஃப் 1477 ஹதீஸ். ஒரு மனிதர் பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வந்து, நான் அடிப்படை தேவை எதுவுமில்லாத ஏழையாயிருக்கிறேன், அதே சமயம் எனக்கு ஒரு அனாதை உண்டு என்று சொன்னதும், எவ்வித வரம்பு மீறுதல் இன்றி உன்னுடைய அனாதையின் செல்வத்திலிருந்து நீ சாப்பிட்டு உன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று நபியவர்கள் கூறியதாக ஹல்ரத் அப்துல்லாஹ் பின் அம்ரிப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதார நூல் நசாயி ஷரீஃப் பக்கம் 3891. குறிப்பு மிக நீண்ட ஹதீஸ் சுருக்கமாக போடப்பட்டுள்ளது. நல்லோர்களது நற்சொற்கள். தேவை போக எவற்றையும் வரம்பு மீறி உண்ணாதீர்கள், அதனால் உங்களின் அறிவும் உடலும் கெட்டுப்போய்விடும் என்று ஹல்ரத் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள். ஆதார நூல் அல் மர்ஜி உஸ் சாபிக். இப்பண்பு ஒருவரின் பரிபூரண ஈமானை